அனைவருக்கும் வணக்கம். எத்தனை விறகுகள் வந்து விழுந்தாலும் அணையாத நெருப்புதான் பெண். எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் நிரம்பாத கடல்தான் பெண். குளிரையும் நெருப்பையும் ஒன்றாய் சுமந்து நிற்பது இந்த மண்ணில் பெண் மட்டும்தான். பெண் மட்டும்தான். இப்பொழுது பெண்களின் எழுச்சிமிக்க பாடலை அனைவரும் எழுந்து நின்று கேட்போம். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள். நாங்கள் இனி நாட்டை ஆளும் கண்கள், நாங்கள் இனி நாட்டை ஆளும் கண்கள். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். கல்விதான் இரு கண்கள், இனி சாதிப்போம் என்று பெண்கள். அடிமையின் விலங்கை உடைப்போம், இனி பெண்கள் தான் புதுமை படைப்போம். சோதனைகள் தூக்கிக் கொள்வோம் தோள்கள் தன்னிலே, வேதனைகள் நீங்க செய்வோம் வீடு தன்னிலே. போதனைகள் நித்தம் செய்வோம் நாடு தன்னிலே, சாதனைகள் எழுதி செல்வோம் ஏடு தன்னிலே. அச்சம் மடம் நாணம் எல்லாம் உள்ளுக்குள்ளதான், தலை குனிந்து நடக்க மாட்டோம் எங்கள் வாழ்வில்தான். மனிதநேயம் காத்து நாங்கள் மாற்றம் செய்குவோம், மரங்கள் வளர்த்து பசுமைக்கான ஏற்றம் செய்குவோம். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள். பூமி பந்தை புரட்டி போடுவோம் நாங்கள், புரட்சி செய்து புதுமை செய்வோம் நாங்கள். நாங்கள் இனி நாட்டை ஆளும் கண்கள், நாங்கள் இனி நாட்டை ஆளும் கண்கள். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். புதிய உலகம் படைக்க பிறந்தோம் நாங்கள், இனி பூக்கள் போல உதிர்வதில்லை நாங்கள். வந்தாரை வரவேற்கும் பண்பு நம் தமிழர் பண்பு. அதனை தனக்கே உரிய பாணியில் அனைவரையும் வரவேற்க வருகிறார் சிஸ்டர் வயலட் அவர்கள். பெண்ணை போற்றாத உலகு இல்லை, பெண் இல்லாமல் உலகே இல்லை. பெண் இல்லாது உயிரும் இல்லை, பெண் இல்லாமல் உறவும் இல்லை. பிரபஞ்சத்தின் சக்தி, உயிர்களின் ஆதி, உந்துதலின் மூலம் இது எல்லாமே பெண்தான். இந்த உலகத்தில் பெரிது என்று வள்ளுவரிடம் கேட்டபோது அவர் என்ன சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்கள்? திருக்குறள் தான் பெருசுன்னு சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா? பெண்கள் தான் பெரியவர்கள் என்று சொன்னார். இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்தில் பெண் தான் பெரியவள் என்று வள்ளுவர் அதை தன்னுடைய குறளாலே சொல்லியிருக்கிறார். பெண்ணின் பெருந்தக்க யாவுள அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திருக்குறளை மிக அழகாக முடிப்பார்.
அவையாரை கேட்கும் பொழுது இந்த உலகத்தில் பெருசு அப்படி எதுன்னு கேட்கும் பொழுது உலகம்தான் பெருசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவர் இந்த உலகத்திலே இந்த பிரபஞ்சத்திலே பெருசு பெண் என்று கூறுகிறார். ஆக மிக அழகான ஒரு கவிதை ஒன்றை கேட்டேன். அதில் இவ்வாறாக ஒரு கவிஞர் சொல்வார், குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம் என்று நாம் கூறுகின்றோம். எப்பொழுது நீங்கள் தினங்களை விட்டு குழந்தைகளை கொண்டாட போகிறீர்கள் என்று. இந்த வாக்கியங்கள் பெண்களுக்கும் பொருந்தும். பெண்கள் தினத்தை விட்டு எப்பொழுது நீங்கள் பெண்களை கொண்டாட போகிறீர்கள். நாம் பல நேரங்களில் பெண்களின் தினத்தை தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் பெண்களை கொண்டாட மறந்து விடுகிறோம். அதற்காக தான் இன்னைக்கு எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு நம்ம மனசில் நிறைய பேருக்கு இந்த கேள்வி எழுந்திருக்கும், ஏன் மார்ச் மாதம் தானே பெண்களுக்கான ஒரு மாதம், மார்ச் மாதம் தானே பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம், ஏன் இன்னைக்கு நம்ம பெண்கள் தினத்தை கொண்டாடுறோம்? பெண் என்பவள் எப்பொழுதும் கொண்டாடப்பட வேண்டியவள் என்பதை இந்த உலகுக்கும் இந்த ஊருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் உரைக்க தான் நம்ம ஒரு வித்தியாசமாக இன்னொரு நாளில் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாட குழுமியிருக்கின்றோம். உங்களை கொண்டாட, உங்கள் விழா, உங்களுடைய விடுதலையை கொண்டாட நிறைய வேலை இருக்கு. இவங்கெல்லாம் வந்து பெரிய 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 பொறுப்புகளில் இருக்கிறாங்க. இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே சிஸ்டர்ஸ், அவங்க மேடம் எல்லாருமே பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பெண்களாகிய உங்களை கொண்டாட அந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்று நம்ம ஊருக்கு வந்திருக்கிறாங்க. இவர்களை நாம் வரவேற்பது, வாழ்த்துவது நம் ஒவ்வொருவரின் கடமை. முதலாவதாக எம் சபை தலைவி, சபையினுடைய அதிபர் அன்னை அருட்சகோதரி ராஜாமணி அவர்களை நாம் முதலாக வரவேற்போம். அடுத்தபடியாக மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்ற வாக்குகளை தன் வாழ்வாக, தன்னுடைய வாழ்க்கையின் சூளுரையாக எடுத்து இந்த சலோம் மாநிலத்தின் தலைவியாக கடந்த ஓராண்டுகளாக செயல்பட்டு கொண்டு இருக்கும் எம் மாநில தலைவி அருட்சகோதரி குயினி அவர்களை இந்நேரத்திலே நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக சட்டங்கள் செய்வதும் பட்டங்கள் படிப்பதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அன்று பாரதியார் கண்ட கனவை நனவாக்கியவர்கள் வேறு யாரும் இல்லை, சென்டரில் உட்கார்ந்துருக்கிறாங்க மேடம் ஷர்மிளா ஜான் லூயிஸ். ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் பிறந்து தான் பெண்ணாக மட்டும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் நிறைய முயற்சி எடுத்து ஒரு அட்வொகேட், ஹைகோர்ட்ஸில் இன்னைக்கு அவங்க ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாங்க. நம்ம கேட்ட உடனே பெண்களுக்காக அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் மேடம் ஷர்மிளா. அடுத்தபடியாக நிமிர்ந்த நடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நேர்மையும். யார் சொன்னது? பாரதியார் இல்லையா? இந்த பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக நம் மத்தியில் அமர்ந்திருப்பவர் எங்களது சபையின் மைய ஆலோசகர் சகோதரி மரிய ஸ்டெல்லா அவர்கள். அவர்களுக்கு பொன்னாடை போற்ற மகளிர் குழு தலைவி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு பெண்ணின் பெருமையை பேசி பெற முடியாது, ஒரு பெண்ணின் பெருமையை போராடி பெற முடியாது. ஒரு பெண்ணே தனக்குள்ளே அந்த விடுதலையை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான பெண் விடுதலை நம் சமுதாயத்திற்கு கிடைக்கிறது. ஆமாவா இல்லையா? எங்களுக்கு உரிமை கொடுன்னு அதை இப்போ கேட்டால் கொடுப்பாங்களா?
இந்த உரிமை விடுதலை என்பது நமக்குள் வர வேண்டும். ஒரு பெண்ணாக இந்த உலகத்தில் பிறந்து நீங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆனா அந்த தன்னுடைய விடுதலை தானாக எடுத்துக்கொண்டவர்களின் அடையாளம் தான் சிவகாமி. ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு பெண் இன்று இந்த பழங்குடி இனத்திற்கு தலைவியாக இருக்கிறார்கள் என்பது நம்மளால ஜோர கை தட்டணும். அப்ப அந்த விடுதலையை தானே முன்வந்து அந்த விடுதலையை தன்னுக்குள்ளே உருவாக்கி இருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்க அருட்சகோதரி ஆரோக்கியமேரி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த பெண் விடுதலையை இந்த பெண்களாகிய நாம மட்டும் கூடி பேசிக்கிட்டா விடுதலை வந்துருமா? இந்த பெண் விடுதலையை நாம மட்டும் கூடி பேசி நாங்கள் விடுதலை அடைஞ்சிட்டோம்னு சொன்னால் பெண் விடுதலை வந்துருமா? வராது. என்ன செய்யணும்? இதை யார் உரைக்க வேண்டும்? ஆண்கள் உரைக்க வேண்டும். இந்த பெண் விடுதலையை ஆண்கள் உரைக்க வேண்டும். அதற்காக இன்று நமக்காக இந்த இரண்டு ஆடவர்களும் வந்திருக்கிறார். நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை, மற்றொன்று நம்ம ஊரினுடைய பிரசிடென்ட். ஸோ இன்று நமக்காக பெண்கள் தினம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் வருகிறோம், இதில் பங்கு கொள்கிறோம், உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம், உங்கள் உடன் இருக்கின்றோம் என்று இங்கு வந்திருக்கிறார்கள். நம்முடைய பங்கு தந்தை அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்க மிஸ்ஸஸ் லதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நம்ம ஊருக்கு மிக துடிப்பா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மிக துடிப்புடன் தியாக உள்ளத்துடன் கடின உழைப்புடன் நம்ம ஊருக்கு பல நல்ல காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு நம்முடைய பிரசிடென்ட். நாங்கள் கூட போன மாதம் அவரை கூட்டு பேசுகிறப்ப நீங்கள் கல்லை போட்டுருங்க சிஸ்டர், நான் தார் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அவரை வாழ்த்தி வரவேற்க மகளிர் அணி தலைவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். பெண் என்பவள் போற்றப்பட வேண்டும். பெண்ணின் வலிமையை உணர்ந்ததால்தான் பிரம்மன் கற்பு என்ற கற்பை கடவுள் பெண்மைக்கு வைத்தான். தாலிக்காக ஆயிரக்கணக்கான தொப்புள் கொடிகளை தியாகம் செய்பவள் தான் பெண். தன் விழிக்குடம் தழும்பினாலும் பனிக்குடம் தழும்பாமல் ஒரு சிசுவை இன்று இந்த உலகுக்கு தருபவள் தான் பெண். ஆள பிறந்தவன் ஆணாக இருந்தாலும், ஆள பிறந்தவன் ஆண் என்று சொல்லிக் கொண்டாலும் அவனையும் உண்டாக்கி இந்த உலகிற்கு கொடுப்பவள் பெண்தானே. ஆகவே பெண்மையை போற்றுவோம், பெண்மையை மதிப்போம், பெண்ணை காப்போம் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இப்பொழுது வீரப்பெண்ணை நடனம் ஆட வருகிறார்கள் தேர்கோணத்திலிருந்து. பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரிய நெருப்பை சுமந்து வா, அடிமை இருளை அகற்றவா. எதிர்காலம் உன் கையில், தணலே நீ தளராதே. உன்னால் என்றும் முடியும் என்பதை மறவாதே. சிங்க பெண்ணே சீரிவா, என் தங்க பெண்ணே தாண்டிவா. சிங்க பெண்ணே சீரிவா, என் தங்க பெண்ணே தாண்டிவா. வீர பெண்ணே எழுந்து வா, வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா.
பலபலவல்ல வெற்றி ஒன்றே உன் இலக்கு செல்லும் திசையை நோக்கி நடைவழக்கு வெற்றி ஒன்றே உன் இலக்கு செல்லும் திசையை நோக்கி நடைவழக்கு அஞ்சாது துஞ்சாது புயலாய் புறப்படுவா வா விரைந்து எழுந்து மடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு மடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு சமூகத்தின் விடியலாய் மாறிவிடு சூரியனே சூரியனே உன்னை ஈக்கள் மொய்க்க எண்ணுவதா வாகைப்பு நீ வாகைப்பு நீ எருக்கம் பூவாயாவதா வண்ணங்கள் குழைத்திட்ட வானவில்லை நீ இருட்டு மின்னலாய் குறுகுவதா வைகரை விளக்க இடியலின் முகமே தடம் பார்த்து நடக்காமல் தடம் பார்த்து நடைபோடு கண்ணே பெண்ணே எழுந்து வா பெண்ணே எழுந்து வா 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 பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் மாற்றம் என்பதை உருவாக்கு வெற்றியை கனவில் பருவாக்கு மாற்றம் என்பதை உருவாக்கு வெற்றியை கனவில் பருவாக்கு வாழ்க்கை என்பது வெறும் காகிதம் அறிவு உரிமையும் உன் ஆயுதம் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் பெண்ணே உன்னால் விடியும் சரித்திரம் படைக்க முடியும் வாழ்க்கை என்பது போர்க்களமே மோதி பாப்போம் அனுதினமே வாழ்க்கை என்பது போர்க்களமே மோதி பாப்போம் அனுதினமே முகிலை கிளந்து வெற்றி நாட்ட கால் முளைத்த கனலா களமாட வா பெண்ணே வா இந்த பூமி உன்னை என்று பார்க்க எழுந்து வா வா பெண்ணே வா இந்த பூமி உன்னை என்று பார்க்க எழுந்து வா பெண்ணுக்கான முன் உதாரணமாக இருக்க மீட்டெடுக்க தானே இருந்து நமக்கு வழிகாட்ட வந்திருக்கும் திருமதி ஷர்மிளா லூயிஸ் அவர்களை கருத்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். இன்னைக்கு மதர் ஜெனரல் அண்ட் கவுன்சில் சிஸ்டர் along with provincial sister, parish priest father and our relative sister who is leading this. உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன் இங்கே உங்களுக்கு கருத்து சொல்லணுங்கிறதுக்காக. அதனால் ஒரு 2 கருத்து சொல்கிறேன், கேட்டுப்பீங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு வந்து இந்த சுய உதவி குழுக்கள் என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, முதல்ல நான் ஃபஸ்ட்டு என்னோடய உயர்நீதிமன்றத்தில் என்னோடய என்ரோல்மெண்ட் வந்து 2001 96-2001 பேட்ச் காலேஜில் 2001 முடியுமே. என்னோடய அப்பா ஹெட் மாஸ்டர், அம்மா டான் போஸ்கோ ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஏஹெச்எம். அப்போது என்ரோல்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வரார் எங்கள் அப்பா என்னை சென்னைக்கு. அப்படியே உயர்நீதிமன்றத்தை பார்த்து பிரமிச்சு போகிறார். ஏன்னா அவர் வந்து ஆசிரியர். எங்கள் ஊர் வந்து போலூர், வேலூர் மறை மாவட்டத்தில். அப்போ அவர் வந்து என்னை கேட்குறாரு, நீ இங்கேயே ஹைகோர்ட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு. எனக்கு வந்து கடல் மாதிரி இருக்குது ஹைகோர்ட் பார்க்குறதுக்கு, எவ்வளோ ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள். அப்போது நான் வந்து பயந்தப்போ என்னோடய சித்தி வந்து சலேஷியன் சிஸ்டர், அவங்க கிங்ஸ்பர்டில் இருந்தாங்க, சேத்பட்டில் கிங்ஸ்பர்டுன்ற ஒரு இன்ஸ்டியூட்டில். அங்கே வந்து ஒர்க்கிங் விமென்ஸ் ஹாஸ்டல் இருந்தது. ஸோ ஒன்றுமே இல்லாமல் அப்போ அப்படி ஜஸ்ட் லைக் த டே 1 என்னை அங்கே விட்டுட்டு அப்படியே ஐ ஸ்டார்டட் மை ஓன் ப்ராக்டிஸ். ஸோ எனக்கு அப்பத்துலேருந்து அந்த 2001 தான் சுய உதவி குழுக்கள்லாம் ஆரம்பித்த காலகட்டம். அப்போ தான் வந்து அந்த வார்த்தைகள்லாம் புதுசாக இவங்களை வந்து குழுவாக உருவாக்குறது அதெல்லாம்
2002-03 வந்து சலீஷியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. சுரபி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இந்த என்டையர் அவங்களோட ஹவுசஸ்க்கு. அப்போ என்ன அவங்களுக்கு லீகல் அட்வைசராக போட்டு பேச முதல்ல நான் வந்து இந்த மாதிரி குழுக்கள் கிட்ட அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டிடுவாங்க. போய் அப்போல்லாம் இல்லை, இந்த இது தானே செல்ஃப் ஃபினான்ஸ் லோன்ஸு அந்த மாதிரி தான், மைக்ரோ லோன்ஸு அது மாதிரி லோனுக்கும் கடனுக்கும், லோன் என்ன கடன் என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன், இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க கிட்ட. அப்போ ஒரு அம்மா தெளிவாக சொல்லிச்சு, மேடம் கடன்னா கட்டிடணும், லோன்னா கட்டலனாலும் பரவாயில்ல. அப்போ எனக்கு ப்ரொவின்ஷியல் ஃபாதரை பார்த்து, ஃபாதர் எப்படி இந்த மக்களை வச்சு நீங்கள் குழு உருவாக்கி கடனை கட்டி திருப்பி அடிச்சு ரொம்ப கஷ்டமாச்சு. அப்போ அவங்களோட மைண்ட் செட் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கக்கூடிய கடனை திருப்பி கட்ட வேணும், லோனு நம்மளுக்கு ஒன்று கிராண்ட் ஆகிட்டா அதை கட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி மனநிலையில் இருந்தவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக சுயதொழில் பண்ணுங்கள், நீங்களே வீட்டில் கேண்டில் பண்ணுங்கள், புடவை சேல் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள ஊக்கப்படுத்தி. ஆனால் ஒரு காலத்தில் நீங்கள் என்ஜிஓவெலாம் விட்டுட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட ஓடி போயிட்டீங்க, அது வேற கதை. எனிவே உங்களை சந்திச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ எனக்கு 2000 அந்த சமயத்தில் எனக்கு ஒரு 24 வயசு இருக்கும். நான் எழுதின முதல் புத்தகம் கருவிலிருந்து கல்லறை வரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அதாவது பெண்களை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் கருவிலிருந்து கல்லறை வரை. அப்போது ஒரு பெண்ணை வந்து அவளோட கருவிலிருந்து கல்லறை வரைன்னா இறுதி காலம் வரை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இந்தியாவில் இருக்கா? அப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதேதான் உங்க சொல்கிறேன், சட்டம் இருக்குது, நடைமுறையில் இருக்கான். தெனாலிராமன் என்ன பண்ணினாராம், தெனாலிராமன் அமைச்சரவையில் இருந்த அந்த காலகட்டங்களில் அரசர் என்ன பண்ணினாராம், ஒரு போட்டி வச்சாராம். நான் பேசுறது நல்லா கேட்குதுல்ல, மைக் கிட்ட வச்சா தான் கேட்கல. அப்போது என்ன போட்டின்னு சொல்லி கேட்டாக்கா, நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆடு கொடுப்பேன், ஆடோடவே சேர்த்து ஆட்டுக்கு தேவையான புல்லுக்கட்டையும் கொடுத்துருவேன். குறிப்பிட்ட 10 நாட்களுக்கு எல்லாரும் நான் கொடுத்த ஆட்டுக்கு நான் கொடுத்த புல்லுக்கட்டை கண்டிப்பாக போடணும். நீங்கள் கண்டிப்பாக போடுறீங்களான்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆளையும் நியமிச்சிடுவேன். எண்ட் ஆஃப் த டே 10 நாளுக்கு அப்புறம் யாரோட ஆடு எடை கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு பரிசு. சரியா அப்படின்னு சொன்னாராம். அதே போல் ஆடும் கொடுக்கப்பட்டது, புல்லுக்கட்டும் கொடுக்கப்பட்டது. அவங்கவுங்க வாங்கிட்டு போய் அவங்கவுங்க ஆட்டுக்கு புல்லுக்கட்டு போட்டு தீத்தி ஆகணும் இல்லையா, 10 நாளைக்குள்ளே, வேறு வழி கிடையாது, எல்லாம் தோற்று போயிடுவோம். அப்போ புல்லுக்கட்டையும் போடுறாங்க. அப்போது ஆடெல்லாம் வெயிட் போட்டு பார்த்தாக்கா எண்ட் ஆஃப் த டே 10 நாளைக்கு அப்புறம் எல்லா ஆடும் ஒரே மாதிரி இருந்தது, ஒரே ஆடு மட்டும் எடை குறைஞ்சிருந்ததான், தெனாலிராமனுடைய ஆடு. அப்போ எல்லாருக்கும் டவுட், எப்படி அரசே வியந்து போனார், எப்படி தெனாலிராமா புல்லு போட்டியா? அவனே அவர் காவலாளி சொன்னார், ஆமாம் நான் பார்த்தேன் புல்லு கரெக்டாக போட்டார். அப்புறம் எப்படி ஆட்டுக்கு எடை குறைஞ்சிது? நான் ஆட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஓனாயை கட்டி போட்டு வச்சேன், அது எந்த நேரம் இந்த ஓனாய் நம்மளை வந்து சாப்பிட போதுன்ற பயத்திலேயே பயந்து பயந்து மெலிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாராம். எனக்கு சமயத்தில் யோசிச்சா, என்ன சட்டங்கள் இருக்கட்டும், அனைத்து மகளிர் காவல் நிலையம் இருக்கட்டும், மகிழா கோர்ட் இருக்கட்டும், நம்மளுக்கு சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும், எது இருந்தாலும் அந்த பயம்னு ஒன்று இருக்குல்ல, நான் எப்படி வீட்டை விட்டு வெளியில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட முடியும், நான் எப்படி வெளியில் போயிட முடியும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தால் தான் இருக்கக்கூடிய சட்டங்களை நம்மளால் முழுமையாக அனுபவிக்க முடியறதில்ல அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு கலாச்சாரமாக இங்கே இருக்குது. இன்னும் இந்த கலாச்சாரம் மாறலை. அப்போ நாங்கள்லாம் வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு வந்தப்போல்லாம் எங்களுக்கு ஐபிசி மட்டும்தான். ஐபிசினா இந்தியன் பீனல், இந்திய தண்டனை சட்டம். அப்போ இந்திய தண்டனை சட்டத்தில் ஒருத்தர் மேலே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்க என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ரத்த காயங்கள் இருக்கணும், அடிபட்டிருக்கணும், கீழே தள்ளி விட்டுருக்கணும், நெருப்பில் எரிஞ்சு போயிருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கணும், அதை பதிவு பண்ணியிருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் எங்களால் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு கேஸ் நடத்தி ஜெயிக்க முடியும். ஆனால் இப்போது குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா, உன் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு உங்கள் மாமியார் போய் பார்த்துட்டு வா, ஸ்கேன் எடுத்துட்டு வான்னு சொன்னாலே குற்றம். நாத்தனாரு ஏன் 3வது வாட்டி கன்சீவ் ஆனன்னு கேட்டால் குத்தம், தப்பு, கேட்கக்கூடாது. அது அந்த குழந்தையோட விருப்பம். எத்தனை குழந்தை பெற்றுக்கிறது, என்ன குழந்தை பெற்றுக்கிறது எல்லாமே யாரோட விருப்பம்? கடவுளோட விருப்பம். கடவுள் கொடுக்குற கிஃப்ட் அது அந்த பொண்ணோட விருப்பம்.
அப்போ அங்கே நாத்தனாருங்கிறவங்களுக்கும் மாமியாருங்கிறவங்களுக்கும் குடும்பத்தில் எந்த ஒரு ரோலும் கிடையாது. அப்போ கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறிந்து சொல்வது குற்றம்னு ஸ்கேன் சென்டர்ல போட்டிருக்கோம் போர்டு, பார்த்துக்கிறீங்களா? அதையும் மீறி தானே நம்ம 2000 கொடுத்து பார்க்குறோம். என்னங்க சார்? அது கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடறோம்ல எந்த ஸ்கேன் சென்டரில் பார்க்குறாங்க அப்படிங்கிறது. அதாவது சிஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னாங்க பேசும்போது, பெண்கள் தினத்தை கொண்டாடுறதை விட பெண்களை கொண்டாடி இருக்கலாம். என்னைக்கு நம்மளாம் வந்து நம்ம வீட்டில் குழந்தை பிறந்தது, பாப்பா பிறந்திருக்கு, பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ அதுதான் நம்ம விடுதலை. அப்போ நான் என்னங்கிறேன்னா, முதல்ல குழந்தையோட அளவை நம்ம கம்மிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். 4 குழந்தை 5 குழந்தைங்கிறத 1 குழந்தை 2 குழந்தை, அந்த 1 குழந்தை ஆணோ பெண்ணோ ஜம்முன்னு இருக்கும். என்னென்ன எங்கள் அம்மா இப்போ என்ன பார்த்தாங்க, நாங்கள் 3 பிள்ளைங்க, எங்கள் அண்ணா, நான், என் தம்பி. எங்கள் அம்மாவை கேட்டு பாருங்கள், எங்கள் அம்மாவுக்கு பெரிய சப்போர்ட்டே நான் தான். எங்கள் சார்லாம் இந்த சப்ஜெக்டில் வரவே மாட்டார். எங்கள் அம்மாவுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேனோ நான் தான் பார்த்துப்பேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் அண்ணா தம்பிலாம். எந்த சட்டம் சொல்லுது ஆம்பளை பிள்ளை தான் அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு? ஆனால் சட்டம் என்ன சொல்லுது, வயசான காலத்தில் ஒருவேளை அந்த தாயோ தகப்பனோ கடன் பெற்றிருந்தால் அந்த கடனை தீர்க்க வேண்டிய கட்டாயம் குழந்தைகளுக்கு உண்டு. அது ஆணோ பெண்ணோ எல்லாரும் சேர்ந்து தான் கடன் அடைக்கணும். இந்த சட்டம் தெரிஞ்சு வச்சுருக்கோமா? இது வந்து முதியோர் பாதுகாப்பு சட்டத்தில் வருது. அப்போது வயசான காலத்தில் நீங்கள் மறிக்கிற அந்த வயசாகி உன்னால் முடியாமல் உட்கார்ற காலத்தில் நீ 50,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ கடனோடு இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் பெற்ற கடனை இதுக்கு மேலே என்னால் அடைக்க முடியலன்னு நீங்கள் ஒரு தகவல் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்கிற பட்சத்தில், சமூக நலத்துறைக்கு சொல்கிற பட்சத்தில், கண்டிப்பாக பாதுகாப்பு அலுவலர் உங்கள் பிள்ளைங்களை கூப்பிட்டு பேசி பிள்ளைங்க சரிசமமாக அந்த கடனை அடைக்க வேண்டும். உன் பேரில் சொத்துன்னு ஒன்று இருந்தால் வருவாங்களே எல்லாரும் 4 பேரும். அப்போ கடன் இருந்தால் வரணும் இல்லையா? யார் நடைமுறைப்படுத்தணும்? அது நம்ம தான் நடைமுறைப்படுத்தணும். சரிங்களா? அதே போல் பெண்கள் வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாக்கும் சட்டத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இப்படி நினச்சிக்கணும், மகளுக்கு அவளோட மாமியார் எந்தெந்த கொடுமையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே கொடுமையை நம்ம என்ன பண்ணோம், நம்ம மருமகளுக்கு செய்யக்கூடாது. அவ்வளோதான். நான் என்னங்கிறேன்னா, மருமகளை கொடுமைப்படுத்தி வீட்டில் உட்கார வச்சு நம்ம என்ஜாய் பண்ணி சீரியல் பார்த்துன்னு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக மருமகளை நல்லா வேலைக்கு அமிச்சிட்டு பேரம் பேத்தியை வளங்க, ஜாலியாக எல்லாரும் நல்ல ஒரு கூட்டு குடும்பமாக ஹாப்பியாக வாழலாம். நான் என்னங்கிறேன், எந்த மருமகனா வேலைக்கு போகிற மருமகன் அவங்க மாமியாரை வேணான்னு சொல்லுமா? மாமியாரெல்லாம் மருமகளால் வேலைக்கு போக முடியுமா? முடியாது. டிபெண்டன்சி உருவாக்கணும் நீ. அப்போ அவ்வளோ அழகாக நீ பார்த்துக்கணும் குழந்தைய, அவ்வளோ அழகாக ஒருத்தருக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும். சரிங்களா? ஆக கருவிலிருந்து கல்லறை வரை நம்மளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் இந்திய தண்டனை சட்டத்திலும் குடும்ப வன்முறை சட்டத்திலும் அதிக அளவில் இருக்குது. ஆனால் அதிலிருந்து ஒரு படி வெளியில் வந்து அந்த சட்டங்களை பாதுகாப்பு தேவைங்கிற பட்சத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் யார்கிட்ட இருக்குது? நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் உங்ககிட்ட பிடிச்சது என்னன்னு சொல்லி கேட்டாக்கா, சுய உதவி குழுக்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க ஒரு அம்மாவை வர வைக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. வரவே மாட்டாங்க. ஆனால் இந்த குழு உருவானதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு அந்த 14 பேர் சேர்ந்துட்டு நீங்கள் எல்லாரும் ஒன்றா வாங்க, உங்கள் குழு தலைவியோடு வாங்க, அந்த அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னா எல்லோரும் குழுவாக வந்து ஓரளவுக்கு முன் வர்றதுக்கு ஆரம்பித்தாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம். அதை விட குடும்பத்தில் அவசர தேவைக்கு ஒரு கடன் வாங்கலாம், அந்த கடனை திருப்பி கட்டணும். திருப்பி கட்டினா தான் அடுத்த கடன் இல்லையா? அது திருப்பி கட்டி அடுத்த கடன், ஒரு சிறு தொழில், இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இந்த சுய உதவி குழுக்களால் உயர்ந்ததுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட முக்கியம், நம்மெல்லாம் குழுக்களாக உருவாக்கி நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருட்சகோதரிகள். அவங்க நினச்சிருந்தாங்கன்னு சொன்னாக்கா, சிட்டியில் வந்து ஒரு நல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஜோன்னு இருந்திருப்பாங்க இல்லையா? நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ், அதுவும் சிஸ்டர் ஸ்கூல் நடத்துகிறாங்கன்னா ரொம்ப வாண்டட் சிட்டிலலாம். அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த கிராமத்தில் வந்து நாங்கள் குழு நடத்துகிறோம், பெண்களை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா அது ரொம்ப வரவேற்பு தக்கக்கூடிய விஷயம் இல்லையா? அதனால் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மென்மேலும் வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையான சொற்பொழிவாற்றிய அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்போது ஒயிலாட்டமாட வருகிறார்கள் எம் மாணவர்கள்.
இப்போது எங்கள் மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சிஸ்டர் மரியா ஸ்டெல்லா மைய ஆலோசகர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, அப்படி தானே? ஏன்? எதுக்காக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? பெண்கள் தினம். பெண்கள் தினம் என்றது யாருடைய தினம்? நம்முடைய தினம். அதனால தான் நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இல்லையா? அப்போ இந்த பெண்கள் தினம் அப்படின்றத எப்படி இந்த பெண்கள் தினத்தை நமக்கு கொண்டாடுவதற்கு உரிமை கிடைத்தது தெரியுமா? எப்போ கிடைத்தது? எப்படி கிடைத்தது? இந்த பெண்கள் தினம் இப்போ கூட நம்ம எல்லாருமே பெண்கள் எல்லாம் எவ்வளவோ சூழ்நிலைகளில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இன்னும் மாறிட்டோமா? உயர்ந்துட்டோமா? கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அமெரிக்காவில் கூட அங்கே பஞ்சு தொழிற்சாலையில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிற பெண்கள், நம்மை போல பெண்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு உரிமை வேண்டும். எதெல்லாம்? கூலியில் ஆண்களுக்கு சமமாக எங்களுக்கு கூலி வேண்டும். அடுத்து நேரம், ஆண்களுக்கு ஒரு நேரம், பெண்களுக்கு ஒரு நேரம். அப்போது எங்களுக்கும் சமமான ஒரு நேரம் வேண்டும். அதே சமயத்தில் பெண்களுக்கு அப்போதெல்லாம் வாக்குரிமை கிடையாது, ஓட்டுரிமை கிடையாது. அதனால் ஓட்டுரிமையும் எங்களுக்கு வேண்டும். இது எல்லாமே ஆண்களுக்கு உண்டு, ஆனால் பெண்களுக்கு இது மறுக்கப்பட்ட நிலை. அதனால் பெண்கள் எல்லாம் தொழிற்சாலையில் ஒன்று கூடி என்ன செய்கிறாங்க? போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ போராட்டம் நடத்தும்போது அந்த பெண்கள் எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் என்றால், தங்களுடைய உயிரையே தியாகம் செய்யறது கூட அவர்கள் முன் வருகிறார்கள். அந்த உரிமையை பெற்றுக்கொள்வதற்காக. தங்களுக்கு மட்டுமல்ல, தங்களுக்கு பின்னால் எதிர்காலத்தில் எல்லோருமே அந்த உரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு அந்த பெண்கள் எல்லாம் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்கள். அந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தும் பொழுது 75 பெண்களுக்கு மேல் இறந்து போகிறார்கள். அந்த இறந்து போன ஒரு அதிர்வலைகள், அந்த அதிகாரிகள் இந்த பெண்களுக்காக உரிமையை கொடுக்க வேண்டும், இவர்களுக்கான இந்த பாலினத்தை முறியடிக்க வேண்டும், ஆண்களும் பெண்களும் சமமாக நேரமும் அவர்களுக்குரிய கூலியும் கொடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் மீண்டும் 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 உருவெடுத்து 1909 11, 13 வரை இந்த போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பெண்களுக்கு அந்த உரிமையை பெண்கள் தினம் என்று கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை திட்டத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே அந்த பெண்கள் தினத்தை மார்ச் 8ஆம் தேதி 1975 ஐநா திட்டவட்டமாக அவர்களுக்கு இந்த நாளை குறிப்பிடுகிறது. அந்த நாளிலிருந்து தான் நாம் இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்றோம். இந்த பெண்கள் தினம் ஏன் கொண்டாடப்பட வேண்டும்? இந்த பெண்கள் தினம், பெண்கள், இந்த பெண்மையை பற்றி இப்போ வாழ்த்துறையில் அவங்க சொன்னாங்க, வரவேற்புரையிலும் சொன்னாங்க. அந்த பெண்கள், பெண்கள் அப்படின்னு சொன்னாவே நாட்டின் கண்கள்னு சொல்கிறாங்க இல்லையா? பெண்கள் நாட்டின் கண்கள். அப்போது நாட்டின் கண்கள் ஒரு, இப்போ நமக்கு கண் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது கண்?
கண் இல்லைன்னாக்கா என்ன செய்வோம்? நம்மளை யாராவது மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்கல்ல. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார் பிள்ளைகள். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னா அப்போ நாடு இந்த கண்களை உடைய ஒரு நாடாக அமைய வேண்டும் என்பதுதான் பாரதியின் கனவு, திருவள்ளுவரின் கனவு, எல்லா தலைமுறைகளில் உள்ள தலைவர்களின் கனவாக இருந்தது. அதனால் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக இல்லை. அதனால் பெண்கள் முதல்ல பெண்களை கொண்டாடுவோம், பெண்கள் தினத்தை விட பெண்களை கொண்டாடுவோம் சொன்னாங்க. ஆனால் பெண்களை எப்படி கொண்டாடுவது? யாராவது வந்து கொண்டாடுவாங்களா? பெண்கள் முதல்ல நம்மை நாம் கொண்டாடிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ பொண்ணாக பிறந்துட்டேன், ஐயோ என் வீட்டில் பெண்ணு குழந்தை பிறந்துச்சு. பெண் பிறந்துட்டாக்கா எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? பெண் பிறந்தா. ஒரு ஆண் பிறந்த உடனே ஐயோ ஆண் குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க மகிழ்ச்சியாக. ஆனால் பெண் குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்கிறாங்க? வெளியவே தெரியாது. பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா வெளியவே தெரியாது. அப்போவே தெரிஞ்சுக்கலாங்க பெண் குழந்தை தான் பிறந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பெண்கள் அப்படின்னு சொன்னால் நான் பெண்களே பெண்களை மதிப்பதில்லை, பெண்களே பெண்களை ஏற்றுக்கொள்வதில்லை, பெண்களே பெண்களுக்கு எதிரியாக மாறுகிறார்கள், பெண்களே பெண்களுக்கு எதிரியாக மாறுகிறார்கள். அதனால தான் இந்த பெண்கள் தினம் அப்படின்றத நம்ம எப்படிப்பட்ட ஒரு பெண்மையை கொண்டவர்கள் என்பதை கொண்டாட வேண்டும் என்று இந்த பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பெண்கள் தினத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த பெண்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. ஆனால் பெண்கள் சுயமாக சுயமரியாதையோடு அவர்கள் நடந்துகிறார்களா? நடத்தப்படுகிறார்களா? நமக்கு சுயமரியாதை தேவை இல்லையா? பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சுயமரியாதை தேவை. ஆனால் அந்த சுயமரியாதையை எப்படி பெற்றுக்கொள்வது? இந்த சுயமரியாதையை முன்னோர்கள் பலவித போராட்டங்கள் மத்தியில் பெற்றுக்கொண்டார்கள். எப்படின்னு சொன்னால் பெண்களை இழிவாக கருதுவார்கள். சாதாரணமாக நான் சேலம் சைடு இன்டீரியராக வில்லேஜுக்கு போகும்போது முதல்ல போகிறேன் அப்படின்னா சிஸ்டர் ஆகிறதுக்கு 3வது வருஷம் ஒரு ட்ரைனிங்க்கு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த வில்லேஜை போய் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகும்போது ஒரு பெரிய சிஸ்டர் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. நாங்கள் 2 பேர் பார்க்கறதுக்கு போயிருக்கோம். அங்கே போகும்போது எப்படி இருக்காங்கன்னா, ஒரு பெண் ஒரு ஆண் 2 பேருமே நெல் குத்துறாங்க, உரலில் நெல் குத்துறாங்க. நெல் குத்தும்போது அந்த பெண் மேலே எதுவுமே அணியலை. அந்த மாறாப்பை எங்கே கட்டியிருக்காங்க? இடையில் கட்டியிருக்காங்க. அப்போ 2 பேருமே அந்த வேலையை செய்கிறாங்க. அதை பார்க்கும்போது ஒரே ஷாக்கு எங்களுக்கு. என்ன இந்த காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலைமை பெண்களுக்கு இருக்குது? அந்த ஊர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கிறாங்க. அடுத்து பெண்கள் எவ்வளோ சின்ன வயதாக இருந்தால் கூட அவங்க விதவை ஆயிட்டா வெள்ளை துணி தான் கட்டணும், சேரீ தான் கட்டணும். இப்படிப்பட்ட ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த தோல் சீலை போராட்டம் அப்படின்னு ஒன்று வச்சு நமக்கு சுயமரியாதையை பெற்று தந்தார்கள். அப்போ அந்த தோல் சீலை போராட்டம் அதை செய்து முடித்த பிற்பாடு, போராட்டம் நடத்தின பிற்பாடு தான்
நம்ம சுயமரியாதையோடு நம்முடைய உடலை பாதுகாக்க நம்முடைய பாதி மேலே துணி போடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது. அனுமதி நாம் உடுத்துவதற்கு கூட அனுமதி எங்கிருந்து பெற வேண்டும்? அரசாங்கத்திலிருந்து பெற வேண்டும். அப்படி உடலும் வந்து அரசுக்கு ஒரு பொதுவான ஒரு நிலையாக அமைந்து விடுகிறது. அப்ப சுயமரியாதை என்பது நமக்கு கண்டிப்பாக தேவை. அப்ப ஜாக்கெட்டு போடக்கூடாது, மேலே துணியும் போடக்கூடாது. அப்ப இதை எல்லாத்தையுமே போராடி தான் நாம் பெற்றோம். ஆனா இன்றைக்கு சுயமரியாதைக்காக போராடி பெற்ற இந்த துணி இப்போது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? எப்படி உடுத்துகிறார்கள்? மேலே ஒரு கர்ச்சிப்பு, கீழே ஒரு கர்ச்சிப்புன்னு சொல்லி வடிவேல் சொல்லுவான். ஜோக் சொல்லுவான் வடிவேல். மேலே ஒரு கர்ச்சிப் போட்டால் போதும், கீழே ஒரு கர்ச்சிப் போட்டால் போதும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ லெகின்ஸு, அப்புறம் ஷார்ட்ஸு, அதுக்கப்புறம் அங்கங்கே கிழிச்சு விட்டு பேண்ட்டு, ஜன்னல், ஜாக்கெட்டு, இப்படி ஆயிடுச்சு. சுயமரியாதை எங்கே இருக்குது? போராடி பெற்ற சுயமரியாதை இப்படித்தான் இப்போ இருக்குது. அதனால் நம்முடைய சுயமரியாதையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். உடல் என்பது மரியாதையாக நடத்தப்பட வேண்டும். நம்முடைய உடலை நாம் மரியாதையுடனும் மதிப்புடனும் வைத்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடை, உடை, பாவனை இதை பொறுத்து தான் மரியாதை கிடைக்கும், இல்லைங்களா? மரியாதை எப்படி கிடைக்கும்? நம்ம உடுத்தி இருக்கிற உடை, நம்முடைய நடை, பாவனை, இதில் தான் நமக்கு வந்து மரியாதை கிடைக்கும். அப்போ சுயமரியாதை, போராடி பெற்ற சுயமரியாதையை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அதை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டு வர வேண்டும். அப்போதான் நமக்கு சுயமரியாதை யாரோ கொடுப்பாங்கன்னு நினைக்க முடியாது. நமக்கு சுயமரியாதை கொடுக்கணும். நம்முடைய உடலுக்கு சுயமரியாதை நாம் அளிக்க வேண்டும். அடுத்து அழகு. அழகு அப்படின்னு சொன்னா எது அழகு? எது அழகு? நான் பேசுறத நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா? இப்ப நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அதான் அழகு. நீங்க பேசுறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அது பேரழகு, இல்லையா? நீங்க பேசுறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அது பேரழகு. ஆனா இன்றைக்கு அழகு என்று சொல்லி ஒரு கதை, அழகுக்கு ஒரு கதையில ஒரு அரக்கன் இருக்கிறான். மகாசூன் அப்படின்னு ஒரு அரக்கன். அந்த அரக்கன் என்ன செய்யறான்? அவன் ரொம்ப கருப்பா இருப்பான். அவனுடைய கலர் வந்து ரொம்ப கருப்பு. அந்த கருப்பு கலர்ல ஆனா அவன் அழகா இருப்பான். ரொம்ப ஆண் அழகன். இப்பெல்லாம் ஆண் அழகன் போட்டியெல்லாம் வைக்கிறாங்கல்ல, இப்போ ஆண் அழகன் அவன். அந்த கருப்பு ஆண் அழகன் பராசக்தியை பார்க்குறான். பராசக்தி எப்படிப்பட்டவர்கள்? அழகானவர்கள். பராசக்தி அழகானவர்கள், அழகு நிறைந்தவர்கள். அதனால இவனுக்கு அந்த பராசக்தி மேல ஒரு பொறாமை உணர்வு. அவளை நான் வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இவன் என்ன செய்யறான்? தவம் இருக்கிறான். அப்ப தவம் இருக்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, நான் எப்படியாவது பராசக்தியை நான் வென்றுவிட வேண்டும், வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தவம் இருக்கும்போது அவனால வெற்றி கொள்ள முடியாதோ அப்படின்ற பயம் வருது. அப்படி பயம் வரும்போது அவன் என்ன செய்யறான்? காளின்னு கத்துறான். என்னன்னு கத்துறான்? காளின்னு கத்துறான். அப்ப காளின்னு கத்துன உடனே காளி வராங்க. என்னது, என்ன கூப்பிடுறானே தவம் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி காளி வந்து நிற்கிறாங்க. என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது
என்ன சொல்கிறான்? நான் பராசக்தியை வெற்றி கொள்ள வேண்டும், அதனால் நீ எனக்கு வரம் கொடுக்கணும், அந்த பராசக்தியை வெற்றி கொள்ள நீ எனக்கு வரம் கொடுக்கணும்னு கேட்குறான். அப்போ அந்த காளி என்ன சொல்கிறாங்க? வெற்றி கொள்வது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் நீ என்ன செய்யணும், நாளைக்கு தவம் இரு, பராசக்தி கீழே இறங்கி வருவாங்க, அப்படி இறங்கி வரும்போது நீ எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ அப்படியெல்லாம் திட்டணும், எப்படியெல்லாம் திட்ட முடியுமோ அப்படியெல்லாம் திட்டணும்னு சொல்லி கொடுக்குறான். அப்போ சொல்லி கொடுத்த உடனே அடுத்த நாள் அதே போல் அந்த அரக்கன் தவம் இருக்கிறான். தவம் இருக்கும் போது அந்த பராசக்தி இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது அவங்க ரொம்ப அழகானவங்க இல்லையா? இறங்கி வந்த உடனே இவன் என்ன செய்கிறான்? எழுந்து அதே போல் நீ அறிவில்லாதவ, நீ ஒழுக்கம் கெட்டவ, நீ அழகில்லாதவ, உனக்கு நிர்வாக திறமையே கிடையாது, உனக்கு எந்த ஆற்றலும் இல்லை அப்படின்னு இவன் சொல்ல சொல்ல அந்த பராசக்தி கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நம்மளை பார்த்து ஒருத்தர் ஒழுக்கம் கெட்டவ அப்படின்னு சொன்னால் என்ன நினைப்போம்? கோபம் வரும், கூணி குறுகி ஒதுங்கிடுவோம் இல்லையா? அதே போல் பராசக்தி என்ன செய்கிறாங்க? அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வராங்க. இப்போ ஒரு 6 அடி இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, 2 அடி ஆயிட்டாங்க. அறிவில்லை உனக்கு, ஒழுக்கம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வராங்க. அப்போ 2 அடிக்கு வந்துட்டாங்க பராசக்தி. அடுத்து இவன் என்ன செய்கிறான்? 2 அடிக்கு வந்த உடனே ஈஸி தானே கொலை பண்ணுறதுக்கு, உடனே கத்தி எடுத்து குத்த போகிறான். குத்த போகும்போது சிவன் வரார். சிவன் என்ன சொல்கிறாரு? பராசக்தியை பார்த்து, நீ அழகானவ, நீ அறிவு நிறைந்தவ, நீ ஆற்றல் உள்ளவ, கவனிக்கணும், உனக்கு நிர்வாக திறமை உள்ளது, உலகம் மொத்தம் உன் கையில் உள்ளது அப்படின்னு சொல்லி நீ எழுந்து போராடு அப்படின்னு சொல்றார். யார் சொல்றா? சிவன். அப்ப உடனே பராசக்தி என்ன செய்யறாங்க? அந்த அரக்கனை துவம்சம் பண்ணி அவனை கொண்டு போடுறாங்க. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, அழகு அழகு என்பது நம்ம ஒருத்தரை பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க செய்யறதெல்லாம் நல்ல செயல்கள், உங்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்க? உயருவாங்க. ஆனால் ஒருத்தரை பார்த்து நீ ஒழுக்கம் கட்டவ, நீ அறிவில்லாதவ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க வளர முடியுமா? வளர முடியாது. அதனால பெண்களாகிய நாம் எல்லாருமே அழகு என்பது அறிவில் இருக்கிறது, ஆற்றலில் இருக்கிறது. அழகு என்பது உடலில் இல்லை, உடல் முகபாவங்களில் இல்லை. ஆனால் ஆற்றல், நிர்வாக திறமை, ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய நிர்வாக திறமை, இவை எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒருத்தங்க சோர்வாக இருந்தால் கூட, பாதிக்கப்பட்டு இருந்தால் கூட, வேதனையில் இருந்தால் கூட, எதிர்பார்ப்பில் தேவையில் இருந்தால் கூட அவர்கள் தங்களை தாங்களாகவே சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு பிறக்கும். அதனால பெண்களாகிய நாம் ஒவ்வொருவரையும் மதிக்க வேண்டும். பெண்களை பெண்கள் மதிக்க வேண்டும், பெண்களை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேடம் சொன்னாங்க இல்லையா, மாமியார் மருமகள் எல்லாமே குழந்தையிலிருந்து வந்தவங்க தான், கருவிலிருந்து வந்தவங்க தான் இல்லையா? அப்போ என்னுடைய மகளை, என்னுடைய தாயை நான் எப்படி பார்த்து கொள்வேனோ அதே போன்று என்னிடம் வரும் மருமகளை, மாமியாரை நான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது கடமை. அது நம்முடைய கடமை. அப்படி இருந்தால் இன்றைக்கு சூசைடெல்லாம் அதிகமாக ஆகாது இல்லையா? சூசைடெல்லாம் அதிகமாகாது. அதனால் நீங்கள் எல்லாருமே இந்த மகளிர் தினத்தன்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, ஆற்றலோடும் அறிவோடும்
உங்களுடைய அறிவை வளர்த்து கொள்ள கல்வி அறிவு அதிகம் தேவை. ஆகவே கல்வி அறிவு, ஆற்றல், திறமை, நிர்வாகம் இது எல்லாத்திலையுமே பெண்கள் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அதே சமயத்தில் இளம் பெண்கள் அவர்களை நீங்கள் கண்காணித்தால்தான் அவர்கள் சுயமரியாதையோடு அவர்கள் முன் வருவார்கள். ஆகவே நேற்றைய கவலையை நெஞ்சில் சுமக்காமல் இன்றைய வறுமையை எண்ணி பாராமல் நாளை விடியலுக்காக நலமாக முயற்சி செய். வெற்றி என்பது வெகு தொலைவில் இல்லை. கண்ணாடி நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம், மாறாக முகத்தை சுத்தம் செய்வோம். அதேபோல் நம் குறைகளை சுட்டி காட்டுபவர்களிடம் கோபப்படாமல் குறைகளை சரி செய்து கொள்ள நாம் முயற்சி எடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகான அர்த்தமான சொற்பொழிவாற்றிய அன்னை அவர்களுக்கு நன்றி. ஆணுக்கு நிகர் பெண் என்ற சமத்துவ பாணியில் சாட்டை குச்சி ஆட்டம் ஆட வருகிறார்கள் எம் மாணவர்கள். குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே, மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே. சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, நிலைமை மாறணும், பட்டினி சாவுகள் மறையணும், உண்ண உணவு கிடைக்கணும், பட்டினி சாவுகள் மறையணும், உண்ண உணவு கிடைக்கணும். சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே. விவசாயி நலனுக்கான திட்டத்தினாலே, விவசாயி நலனுக்கான திட்டத்தினாலே எந்த பயனும் இல்லையே, எந்த உயர்வும் இல்லையே, எந்த பயனும் இல்லையே, எந்த உயர்வும் இல்லையே. சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே. கோயிலும் மசூதியும் நம்மை பிரித்து விட்டதுவே, ஆலயம் கோயிலும் மசூதியும் நம்மை பிரித்து விட்டதுவே. மதங்களை கடந்தும் கூட நாம் மனித நேயம் கொண்டிடணும், மதங்களை கடந்தும் கூட நாம் மனித நேயம் கொண்டிடணும். சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே. மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே, மக்கள் கலை வளர்ந்திடவே, மக்கள் விழித்தெழுந்திடவே. சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி ஆடிவாரம் சபை நடுவினிலே, சக்கை குச்சி
ஆடி வார சபை நடுவினிலே. குழுப்பாடல் பாட வருகிறார்கள் நம் மாணவர்கள். தலகோது எலங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். தலகோது எலங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு கை சேரு. நிலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலமண்ணும் தோழன் உன்னோடு தடைகளை மீறு. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடு நீயே அறமுண்டாகும் மண்மேலே. மீது இருள் நீ கடந்தால் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்ம ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும். போதும் எலங்காட்டு செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு. நிக்காம முன்னேறு கண்ணோரோ ஏன் கண்ணீரு, நிக்காம முன்னேறு அன்பால நீ கை சேரு.
அனைத்து நிகழ்வுகளையும் அவை அமர்ந்து கண்டுகளித்த சபை அதிபர் அன்னை ஜி ராஜாமணி அவர்களை ஏற்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாம் ரொம்ப பசியாக இருக்கீங்களா? இல்லையா? வெரி குட். அப்போ நான் சொல்கிறத கேட்பீங்களா? கொஞ்ச நேரம் கேளுங்க போதும். ஓகே. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அம்மா ஷர்மிளா லூயிஸ், சென்னை ஹைகோர்ட் அட்வொகேட் அவர்களே, இந்த ஊரின் பிரசிடெண்ட் ஜெய்சங்கர் அவர்களே, மற்றும் எமது சபையின் சமூக பணி ஆலோசகர் சகோதரி ஸ்டெல்லா அவர்களே, ஷலோ மாநிலத்தின் தலைவி சகோதரி குயினி அவர்களே, சமூக பணி பொறுப்பாளர் சகோதரி ஆலோசகர் சகோதரி வயலட் அவர்களே, எல்லா நேரத்திலும் எங்களோடு உடனிருந்து எங்களுக்கு ஆவண செய்து வரும் எமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை மரியசூசை அவர்களே, இந்த இல்லத்தின் தலைவி மற்றும் அவர்களோடு இணைந்து பணியாற்றும் சகோதரிகளே, இங்கு இந்த மகளிர் தினத்தை கொண்டாடி கழிக்க வருகை தந்திருக்கும் அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த பெண்கள் தினத்துக்காக காத்திருந்து பெண்கள் தினத்தை கொண்டாடி மகிழ, பெண்கள் தினம் என்றால் என்ன, பெண்கள் தினம் எதற்கு, சும்மா எல்லாம் கூப்பிட்டாங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு போகாமல் எதுக்காக தான் கூடியிருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு போகிறதுக்கு, அதற்கு ஆக்கப்பூர்வமான காரியங்களையெல்லாம் செய்வதற்கு வருகை தந்திருக்கும் அம்மாமார்களே, தங்கைகளே, சகோதரிகளே, அன்பு பெண் குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்கள் தினம் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா முன்னாடி பேசினவங்க எல்லாம் நல்லா சொன்னாங்க இல்லையா? நோக்கங்களை, எதுக்காக, ஏன் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஆயினும் அதிலும் இருந்த அந்த பெண் அடிமைத்தனம், அதிலும் இருந்த அந்த சீரழிவுகள், அதை சும்மா உங்களுக்கு கோடிட்டு காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னாக்க, இப்போது 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 20 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சாங்க, மக்கள் தங்கள் உரிமைகளை கோரி ஆங்காங்கே சில போராட்டங்களை நடத்தினாங்க. அதுக்கு பிறகு 1909 தான் நியூயார்க்கில் அமெரிக்கா நகரில் அந்த ஆலை தொழிலாளர்கள் கூடி தங்களுடைய உரிமைகளை கேட்டாங்க. அம்மா சொன்னது போல் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். எதுக்குன்னு சொன்னாக்க, சம உரிமை, வேலை நேர குறைப்பு, அதாவது ஆண்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரம், பெண்களுக்கு அதிக நேரம் வேலை செய்யணும். அப்போ வேலை நேர குறைப்பு, ஆண்களுக்கு அதிகமான சம்பளம், பெண்களுக்கு குறைவான சம்பளம், சம சம்பளம். அப்புறம் ஓட்டு போடுறதுல வாக்குரிமை பெண்களுக்கு கிடையாது, பெண்களை மதிப்பது கிடையாது. இதையெல்லாம் வைத்து தான் அப்போ போராட்டம் தொடங்கினது. அப்போ என்ன இல்லைங்க, ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சம உரிமை இல்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமத்துவம் இல்லை. அந்த சமத்துவத்தை ஆண் பெண் என்ற கட்டுக்குள் பெண்களினுடைய முயற்சியையும் வெற்றியையும் அடக்கி விடாம, அவர்களுக்கு வெற்றி கிடைக்க இரண்டு பாலாருக்குமே எல்லாமே சமம், முயற்சியும் வெற்றியும் இருவருக்குமே சமம் என்ற முறையில் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவதற்காக தான், இந்த சமத்துவத்துக்காக தான் இந்த போராட்டமே நடந்தது. 1909 நியூயார்க்கில் நடந்துச்சு. 1910 டென்மார்க் கோகன்டாகன் என்ற இடத்துல நடந்தது. அதை தொடர்ந்து 1911 பெண்கள் தினம் கொண்டாடலாம் என்று ஒரு அறிவிப்பு கிடைத்தது. 1913 மார்ச் 8ஆம் தேதி தான் பெண்கள் தினம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டது. 1913 நிர்ணயிக்கப்பட்டதிலிருந்து அந்த பெண்கள் தினம் கொண்டாடிய ஆண்டு
1975. அப்போ எத்தனை வருஷம் இடையில இருக்கு? 63 வருடங்கள். அதை ஏற்றுக்கொள்வதற்கே இவ்வளவு ஆண்டுகள் ஆயின. யாருமே அதை ஏற்றுக்கொள்ள. பெண்கள் தினத்தை கொண்டாட, பெண்களுக்கு உரிமை கிடைக்க, சமத்துவம் கிடைக்க யாருக்குமே விருப்பம் இல்லை. அப்போ இவ்வளோ நாள் அது கிடப்பில் கடந்துச்சு. 62 ஆண்டுகளாக கிடப்பில் கடந்தது. அதை ஐக்கிய நாடுகள் எடுத்து 1975 தான் பெண்கள் தினத்தை கொண்டாடுது. அந்த பெண்கள் தினத்தை கொண்டாடி மகிழ்ந்து அதில் பெண்கள் கடந்த காலங்களில் செய்த சாதனைகள், வெற்றிகள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி கௌரவிக்கவும், கடந்த காலத்தை ஆய்வு செய்யவும், வரும் காலத்தை திட்டமிட்டு சரியாக செய்யவும் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. இதுதான் அது மாதிரி இந்த வரலாற்றிலையும் இவ்வளவு ஒரு அடிமைத்தனம் இருந்தது. இந்த பெண்கள் இப்போலாம் அந்த காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு எல்லாம் பேசுனாங்க இல்லையா? அதை எதிர்த்து பாரதி எல்லாம் சொன்னார், எல்லாம் பேசினார். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு? பெண்களை புதுமை பெண்களடி அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சார். அப்படி தானே? லெனின் சொல்கிறாரு, புரட்சிகள் வெற்றி ஆகணும்னா பெண்களுடைய பங்களிப்பை பொறுத்து தான் அது வெற்றி ஆகும்னு சொல்கிறார். அடுத்து நேரு என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்க, பெண்களை படிக்க வைப்பதும் பக்குவப்படுத்துவதும் இறை வழிபாட்டிற்கு சமம்னு கடவுளை கும்பிடுறது மாதிரின்னு சொல்கிறாரு. பெண்களுடைய முன்னேற்றம் கடவுளை கும்பிடுவது போல, வழிபடுவது போலன்னு சொல்கிறாரு. காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பெண்கள் விடுதலை பெறும் பொழுதுதான் நாடும் சமுதாயமும் விடுதலை பெறும்னு சொன்னார். அடுத்து பெரியார் சொல்கிறாரு, என்னைக்கு சொத்துல உரிமை கிடைக்குதோ, சொத்து உரிமை கிடைக்குதோ, உங்கள் வீடுங்கள்ல எல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும்தானே சொத்து பாகம் பிரிக்கிறாங்க, பெண்களுக்கு பிரிக்கிறது இல்லைல்ல. அது மாதிரி அந்த சமத்துவம் அப்பயே அவங்க போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கும் சொத்துல உரிமை வேண்டும், அப்புறம் வேலை வாய்ப்புகளில் சரிபாதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்பொழுது தான் மானிடம் சுயமரியாதை பெறும்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னார். அவங்களாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்போ சொல்லிட்டு போனாங்க, சும்மா வெத்து வெட்டாட்டம் சொல்லிட்டு போனாங்களா? இல்லை, வெத்து வெட்டு கிடையாது இந்த வார்த்தையெல்லாம். இந்த வார்த்தைகள் அப்பொழுது விதைக்கப்பட்டது. அந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகள் இப்போ விருட்சமாக மலர்ந்து பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை நம்ம பார்க்குறோம் கண்ணால் இல்லையா? இப்போ எல்லாம் பெண்கள் நல்லா படிக்கிறாங்க, அறிவியல் அறிஞர்களாக இருக்கிறாங்க, சாதனையாளர்களாக இருக்கிறாங்க, நல்லா விளையாட்டு வீராங்கனைகளாக இருக்கிறாங்க இல்லையா? நிறைய பேர் நிறைய அதில் இருக்கிறாங்க. அப்போ பெண்கள் முன்னேற்றம் நாளுக்கு நாள் அரசியல், பொருளாதாரம், சமூகம், கலாச்சாரம் பல துறைகளில் அவங்க வேலை வாய்ப்புகளை பிடித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அது மாதிரி அவங்கள போல நாம்பளும் சிறந்த வேலை வாய்ப்பை பெறணும், சாதனையாளர்களாக வாரணும், வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்மளாம் என்ன செய்யணும்? படிக்கணும். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அதுக்காகவா பெண்கள் இருக்கிறாங்க? ஆவுறதுக்கு அழிக்கிறதுக்குமா இருக்கிறாங்க? இல்லை. அதை நம்ம இப்படி மாற்றி கூட போட்டுக்கலாம். என்ன போடலாம்? விடுதலை ஆவதும் பெண்ணாலே, அடிமைத்தனம் அழிவதும் பெண்ணாலே சொல்லலாமா? அப்படி இனிமேலுக்கு அப்படி சொல்லணும். விடுதலை அடைவதும் பெண்ணாலே, அடிமைத்தனம் அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி இப்போ உங்களெல்லாம் பார்த்து நீங்களே என்ன செய்யணும்? சொல்லிக்கணும். அப்போ தான் நம்ம நாம் படிக்காட்டினாலும் நம்மளாம் நீங்களாம் வளர்ந்துட்டீங்க, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் என்ன செய்யணும்? எல்லா இடங்களுக்கும் சென்று படிக்க வைக்கணும். எவ்வளவு தான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் கூட பெண் பிள்ளைகளை ஒரு காலகட்டம் வந்தோன்னே பக்கத்தில் ஸ்கூல் இல்லை, அந்த பிள்ளை அங்கே போனால் அவனை பார்த்து லவ் பண்ணுது, இவனை பார்த்து லவ் பண்ணுது, படிக்கும் பொழுதே எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெற்றோர் என்ன செய்கிறீங்க? அதுவும் தாய்மார் என்ன செய்கிறீங்க? பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக, அவங்கள அந்த ஆண்களினுடைய ஆணாதிக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக நீங்கள் பத்திரமா பொத்தி வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. ஸ்கூலுக்கு தூரமாக அனுப்புறதில்ல. பெண்களை பிரிஞ்சு இருக்கக்கூடாதுன்னு தொலைவில் போய் படிக்க அனுப்ப மாட்டேங்கிறீங்க இல்லையா? அப்படி தானே செய்கிறீங்க. போர்டிங்கில் எல்லாம் விட்டு படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. அதெல்லாம் நம்ம விடுத்துட்டு படித்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும்? முன்னேற முடியும். இது மாதிரி சாகச செயல்களை எல்லாம் புரிய முடியும். படிப்பு தான் ஒவ்வொருத்தனையும் வானிலை பறக்க வைக்கும். அந்த நிறையா சாதனை புரிந்தவர்களாக இருக்கிறாங்க.
மேரி கியூரி அம்மையார்னு அந்த காலத்தில் இருந்தாங்க. அவங்க வந்து கதிர் இயக்கத்தில் ஆராய்ச்சி செஞ்சு நோபல் பரிசு பெற்றாங்க. அடுத்து மலாலா யூசுப்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க பெண் கல்விக்காக வித்திட்டாங்க. அவங்க வந்து தலிபான்களுடைய ஆட்சியில் பிடிபட்டு தப்பி வந்து நோபல் பரிசு பெற்றாங்க. அடுத்து அமலியா ஏற்காட்டுன்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க வந்து விமானம் ஓட்டி விமானத்தில் பயணம் செய்கிறவங்க. அட்லாண்டிக் கடலில் தனிமையாகவே பயணம் செஞ்சு வந்தாங்க. அடுத்து இந்த பிபி சிந்து, சாய்னா சோவா அப்படின்றவங்களாம் இந்தியாவினுடைய பேட்மிண்டன் வீராங்கனைகள். இந்தியா வீராங்கனைகள். அவங்களாம் நான் முன்னாடி சொன்னவங்களாம் வெளிநாட்டுக்காரவங்க, இப்போ சொல்கிறவங்க இந்திய நாட்டுக்காரவங்க. அப்புறம் மேரி கோம்ன்றவங்க குத்து சண்டையெல்லாம் போடுறாங்கல்ல, குத்து சண்டையில் பதக்கம் பெற்றவங்க. அடுத்து சானியா மிஸ்ரா, இப்போ ரீசெண்டாக அவங்களெல்லாம் கேட்டிருக்கிறீங்க தானே, அவங்க வந்து இந்திய டென்னிஸ் வீராங்கனை அவங்க. ஆமாம். அடுத்து மிதாவி ராஜ்ன்றவங்க வந்து அவங்க கிரிக்கெட் வீராங்கனை. இவங்கெல்லாம் இந்தியர்கள். இப்போ இந்தியாவிலேயே இப்படி மக்கள்லாம் போகிறாங்கல்ல, அப்போ நாமளும் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு சாதனையை படைக்கணும். நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை பிள்ளைங்களை ஊக்கப்படுத்தி நல்லா வளர்த்து எடுக்கணும். கல்வியை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா தான் இந்த திறமைகள்லாம் வெளிவரும். ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு சிறந்த மாமனிதர்களாக, சிறந்த வீராங்கனைகளாக, சிறந்த அறிவியல் அறிஞர்களாக நம்ம ஆகணும். நம்மளுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அம்மா பாருங்கள், ஹைகோர்ட் அட்வொகேட்டு அவங்களும் ஒரு பெண் தானே. அதுக்காக தான் அவங்கள பற்றி உங்கள்கிட்ட எல்லாம் சொன்னாங்க இல்லையா? அது மாதிரி உங்கள் பிள்ளைகளை நீங்கள் படிக்க வைக்கணும். சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சு அம்மா மாதிரி ஹைகோர்ட்டில் வேலை செய்ய வைக்கணும். புரியுதா? செய்வீங்களா? சர்வதேச அடுத்தது ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். சர்வதேச மகளிர் தினம் என்னைக்கு? மார்ச் 8. இந்தியாவில் ஒரு மகளிர் தினம் இருக்குது. அது எது? இந்தியாவில் மகளிர் தினம் இருக்குது. இந்தியாவில் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க. எப்போ? பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி. எப்போ? 13ஆம் தேதி இந்தியாவின் மகளிர் தினம். அது ஏன்? பிப்ரவரி 13 சரோஜினி நாயுடு இருக்கிறாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு கவிதை எழுதுறவங்க, கவிஞர். அவங்க பெண் உரிமைக்காக பாடுபட்டவர். பெண் உரிமைக்காக தனது எழுத்தாலும் வார்த்தையாலும் போராட்டங்களாலும் அவங்க வந்து பெண் விடுதலைக்கு பாடுபட்டவங்க. அதனால தான் இந்தியாவினுடைய மகளிர் தினத்தை அந்த சரோஜினி நாயுடு அம்மா பிறந்த நாள் பிப்ரவரி 13 பிறந்த நாள் என்று நம்ம இந்தியாவில் கொண்டாடுறோம். அது இந்தியாவில் கொண்டாடுறதுனால உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபெமிலியராக தெரியல, அப்படி தானே? இன்னுமே அவங்களும் ஒரு பெண் தானே, அவங்களும் ஒரு பெண் தானே. அவங்கள வச்சு தான் இந்த பெண்கள் தினம் அவங்க நம்ம இந்தியாவில் கொண்டாடுறாங்க. அது மாதிரி சிறந்த ஒரு சரோஜினி நாயுடாக, விளையாட்டு வீராங்கனைகளாக, அறிவியல் மேதைகளாக, ஹைகோர்ட் வக்கீல்களாக இல்லையா, எல்லா இடத்திலும் பணியாற்ற உங்களை எல்லாம் வாழ்த்துக்கிறேன். உங்கள் பிள்ளைங்களை அது மாதிரி படிக்க வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு கல்வி, கேள்வி, ஒழுக்கத்தில் அவங்கள வளர்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்க சிறந்த மாமனிதர்களாக ஆக்க உங்களையெல்லாம் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். மீண்டுமாக உங்களுக்கு பெண்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து அம்மா நமக்காக இன்று வருகை தந்த, தங்களது வேலையெல்லாம் விட்டுட்டு வருகை தந்த மதிப்பிற்குரிய திருமதி அம்மா ஷர்மிளா லூயிஸ் அவர்களை எங்களது சபையின் பெயரால் நான் வாழ்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த விரும்புகிறேன். மகளிர் தினத்துக்கென்று 3 கலர் இருக்கு, தெரியுமா? 3 கலர். முதல் கலர் ஊதா, இரண்டாவது கலர் கிரீன் பச்சை, மூன்றாவது கலர் வெள்ளை. இது ஐக்கிய நாடுகள் அறிவித்தது. அப்போ நீல கலர் வந்து நீதி. இந்த ஊதா கலர் என்னது? நீதியை குறிக்கும். பச்சை நம்பிக்கை. ஒயிட் வெள்ளை கலர் வந்து தூய்மை. இதன் அடையாளமாக பெண்கள் இப்படியெல்லாம் இருக்கணும், இவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த 3 கலரையும் தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க மகளிர் தினத்தின் அடையாளமாக. எனவே இந்த ஊதா கலரை நீதியின் அரசர், நீதியின் ஆட்சியில் அட்வொகேட்டாக இருந்து பணி செய்யும்
ஷர்மிளாம் அவர்களுக்கு இந்த ஊதா நிலர் கலர் பொன்னாடையை போர்த்தி மகிழ்ப்பதில் பெருமைப்படுகிறேன். இந்த மகளிர் தினத்தை மிகவும் சீரும் சிறப்போடு பல நாட்களாக தயாரித்து உங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பான கலை நிகழ்ச்சிகளை தயார் செய்து இவன் உங்களுக்கு வழங்கி பெண்களுக்கான செயல்பாடுகள் என்ன, அவர்கள் உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன என்பதையெல்லாம் தெள்ள தெளிவாக பாடல் மூலமாகவும் நடனங்கள் மூலமாகவும் இங்கு மேடையில் அனைவருக்கும் வெளிப்படுத்திய சகோதரிகள் மூவரையும் இங்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். குழுக்களை உற்சாகப்படுத்த இன்றைக்கு உங்களுக்காக ஒரு தினம் கொண்டாடி இருக்கிறோம் அப்படின்றதால உங்க எல்லாருக்கும் ஒரு சிறிய பரிசை நம்மளுடைய மாநில அன்னை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்குமே இருக்கா, ஆனால் இப்போ எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? அதனால அந்த குழுக்களின் தலைவிகள் மட்டும் வந்து வாங்கிக்கிங்க. மீதி பேருக்கெல்லாம் உங்கள் குழு தலைவிகள் ஒப்படைக்கப்படும், நீங்கள் அப்போ வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? வில்வநத்தம் சுய உதவி குழுவினுடைய தலைவி பரமேஸ்வரி. புளிச்சப்பள்ளம் சுய உதவி குழு தலைவி கலைவாணி. கைத்தட்டு எல்லாம். என்ன டயர்ட் ஆயிட்டீங்களா? பசி பசி இன்னும் கொஞ்ச நேரம். நெசல் சுய உதவி குழு தலைவி உமா. ஒழுந்தியாம்பட்டு பூங்கொடி. இல்ல நடுவுல நில்ல. தேர்குணம் லீமா ரோஸ். நடுவுல நில்லுங்க. நடுவுல போயிட்டு நடுவுல. இப்பொழுது நம்முடைய மாநில அன்னை அவர்கள் நம்மோடு 2 வார்த்தை பகிர்ந்து கொள்வார்கள். 2 வார்த்தை பேசுன்னு சொன்னாங்க. நான் ஒரு வார்த்தை கூட பேசலன்னு சொன்னேன். அவையை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற அவையோர் அனைவருக்கும், இந்த விழாவை சிறப்பாக சிறப்பித்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நண்பகல் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். பசங்களா, குட் ஆஃப்டர்நூன் சொன்னேன்ப்பா. என்னப்பா இப்படி இருக்கிறீங்க? அச்சோ, பசி எடுத்துச்சா? 2 வார்த்தை தான், அதிகமாக பேச மாட்டேன். சரியா? அன்பார்ந்தவர்களை, நேரம் நீட்டிகிட்டே போகுது. காலையில் சாப்பிட்டவங்களும் இருப்பீங்க, சாப்பிடாமல் வந்தவங்களும் இருப்பீங்க, பஸ்ஸில் வந்து இங்கே இறங்கினவங்களும் இருப்பீங்க, பஸ்ஸை விட்டு அங்கேருந்து நடந்து வந்தவங்களும் இருப்பீங்க, வீட்டிலையே நடப்பயணமாக வந்தவங்களும் இருப்பீங்க. சரியா?
அதனால் நேரத்தை கருத்தில் கொண்டு 2 வார்த்தை. உங்கள் அனைவருக்கும் எனது பெண்கள் தினவிழா வாழ்த்துக்கள். அம்மா சொன்னாங்க, லாயர் அம்மா உங்களுடைய சட்டத்தை பற்றி சொல்லிட்டாங்க. கருவிலிருந்து கல்லறை வரையிலும் சட்டம் இருக்குது. சட்டத்தை பயன்படுத்துவது நமது உரிமை, உரிமையும் கடமையும். நம்ம சட்டத்தை பயன்படுத்தலைன்னா பிரயோஜனம் கிடையாது. அதனால் சட்டத்தை சட்டமாக பயன்படுத்துறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறது. எப்படி பெண்கள் தினம் தோன்றுச்சு, அதனுடைய வரலாறு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அதை சொல்ல வரல நான். இந்த நிறுவனத்தில் சகோதரிகள் உங்களை வழிநடத்துவதற்காகவும் உங்களுக்கு உதவி செய்வதற்காகவும் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வதற்காக இந்த நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது. இதனுடைய வயசு என்னன்னு தெரியுமா? சொன்னாங்களா சிஸ்டர்? இதுக்கு என்ன வயசுன்னு சொல்லிட்டு 25 ஆண்டு, 25 ஆண்டுகள் ஜூபிலி கொண்டாடிருக்காங்க, சில்வர் ஜூபிலி. இந்த ஜூபிலி விழா நாட்களில் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க. உண்மையிலுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா கூலி. அந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உண்மையிலேயே உங்களை நான் பாராட்டுகிறேன். பணம், பொருள், என் குடும்பம், என் பிள்ளைங்க அப்படின்ற நிலையை கடந்து ஒரு பொது நன்மைக்காக எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டோம் என்றால் முன்னேற்றம் வரும் என்ற முனைப்போடு இவன் வருகை புரிந்திருக்கின்ற உங்களால் அனைவரையும் மீண்டுமாய் வாழ்த்தி வரவேற்கின்றேன். எமது சகோதரிகள் எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சிங்கப்பெண்ணை நடனம் ஆட வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள். பார்த்து கண்டு களிப்போம். சுயநலத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த உலகம் யாருக்காகவும் நிக்காது. நாம தான் தடுத்து நிறுத்தணும். எவனை பார்த்தும் பயப்படாத. இங்க எவனும் உன்னை விட பலசாலி
இந்த எழுச்சி மையத்திலே மிக சிறப்பாக பெண்கள் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து மகளிர்களுக்கும் என்னுடைய ஊராட்சி மன்றத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பெண்கள் தின விழாவிற்கு சிறப்பாக வருகை தந்து வாழ்த்திய அனைத்து அன்னை உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும், உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் அவர்களுக்கும் மற்றும் தேர்க்கணும் ஃபாதர் அவர்களுக்கும் அன்னைய தினத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் மார்ச் 8 மகளிர் தினம் கொண்டாடுறீங்க, என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் எனக்கும் ஒரு வருத்தம் இருக்குது, இளைஞர்கள் தினத்தை யாரும் கொண்டாடவே மாட்டேறீங்க. எங்களுக்கு ஒரு தினம் கொடுத்துருக்குறாங்க, ஆகஸ்ட் 12. யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? பத்தியா, எங்களை மறந்துடுறீங்க. நீங்கள் முன்னுக்கு போய் எங்களை பின்னுக்கு தள்ளிட்டீங்க. உங்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்ததும் பத்தாமல் சட்டத்தில் 50% பெண்களுக்கு எல்லாருக்கும் பங்குண்டு இன்றைக்கி சட்டம் ஏற்றிருக்கிறாங்க. அதை நினச்சா எங்களுக்கே பெருமையாக இருக்குது. இந்த மகளிர் தினத்தை நீங்கள் என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்னென்னா, இந்த மகளிர் அனைவரும் என்னென்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்னுடைய முதல் கருத்து அதுதான், நான் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது. நீங்கள் மகளிர் தினத்தை இன்னும் மேன்மேலும் சிறப்பாக கொண்டாடுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒழுக்கத்தை, டிசிப்ளின் அதை சொல்லிக் கொடுங்க. எல்லாம் பசியாக இருக்கீங்க, நான் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்றேன், உங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக நிறைய செய்தி சொல்ல ஆசைப்பட்றேன். ஆனால் எல்லோரும் பசியாட இருக்கிறதுனால ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு தாய் எப்பொழுது பெருமை அடைகிறாள் என்று சொன்னால், தன் குழந்தை படித்து ஒரு பெரிய அதிகாரியாக வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுக்கு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். அந்த தாய் எப்போ பெருமை அடைகிறாள்? என் மகன் ஒரு கலெக்டராகவோ, ஒரு முதலமைச்சராகவோ, ஒரு கவர்னராகவோ, ஒரு டாக்டராகவோ வரும்பொழுது தான் அந்த தாய் பெருமையோட. என்ன தான் நிலம் வச்சுருந்தாலும் நீர் வச்சுருந்தாலும் கடைசியில் போகும்போது என்ன எடுத்துன்னு வர முடியாது, ஒன்று எடுத்து மரணாகாரை கூட அறுத்துருவான். அதுதான் உண்மை. அதனால் ஒவ்வொரு பெற்றோரும் தன் குழந்தைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. நம்ம கிராமம், இந்த நான் அப்பப்போ பேசுவேன் எங்கள் மீட்டிங்கில் கூட்டால் கூட, வானூர் வட்டாரத்தில் புளிச்சப்பள்ளம் ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்தில் எங்கள் மக்கள் நல்லா வசதியோடவும் செல்வாக்காகவும் இருக்கிறாங்க. படித்த நல்ல மாணவர்கள்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த ஊரில் இருந்து நல்லா செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வயது மூப்பின் காரணமாக பணி ஓய்வும் பெற்றிருக்கிறாங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் நல்லா படித்து இந்த கிராமத்துடைய பெருமையும் இந்த எழுச்சி மையத்துடைய பெருமையும் நம்ம காப்பாற்ற வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த மையத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். இறுதியாக நன்றி உரை சொல்ல வருகிறார்கள் எங்கள் மாணவர்கள். மகளிருக்கான உரிமைகளை நியாயப்படுத்தி நாங்கள் யாரிடமும் அன்பையோ ஆதரவையோ கருணையோ எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நீதியையும் நியாயத்தையும் மட்டுமே எதிர்பார்க்கிறோம் என்று மக்களிற்கான உரிமைகளை எடுத்துரைந்த திருமதி ஷர்மிளா லூயிஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறு தளிராய் 2 பேருடன் தொடங்கிய இப்பணியை மெருகூட்டி புத்துயிர் அளித்து உருவாக்கி வீரியம் அளித்த பெருமை சபை அதிபர் அன்னையையே சார்ந்தது. அதனை சாதனையாக்க வேண்டும் என பல கனவுகளை நினைவாக்க செயலாக்க துடிக்கும் சபை அன்னை அவர்களுக்கு எங்கள் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பக்க சிறகை கொண்டு மட்டுமே எந்த பறவையாலும் பறக்க முடியாது. ஒரு பறவைக்கு மேலே பறக்க 2 பக்கமும் சிறகுகள் தேவை. எனவே ஒரு பக்கம் நம் மாநில தலைவி அவர்களும் மறுபக்கம் நாங்களுமாக இணைந்து நம் மக்களுக்கான பணியை முனைப்புடன் செயல்பட வாழ்த்திய மாநில அன்னைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பெண்களின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படாத வரையில் வளர்ச்சி அடைந்ததாக கருத வாய்ப்பில்லை என சுவாமி விவேகானந்தன் கூறியது போல செய்கின்ற பணிகளில் வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகளை அவ்வப்போது கூறி உற்சாகப்படுத்தும் மைய ஆலோசகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற இறைவார்த்தை கேட்க தனக்கு கிடைக்கப்பெற்ற வாய்ப்புகளை தன் மக்களுடன் இணைந்து வாழ்வதற்கும் பணி செய்வதற்கும் இணைந்து செயல்பட்டு அவ்வப்போது எங்களுக்கும் ஆண்மை உரம் வேண்டும் என்று அளித்து எம் பங்கு தந்தையை எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்ய முடியும். வாழ்க்கை என்பது சூதாடி பெறுவதல்ல, போராடி பெற வேண்டிய ஒன்று. இவ்வாறு கிடைத்த வாழ்க்கையை வாழ்ந்து அதில் சிறிது நேரம் ஒதுக்கி மகிழ்ச்சியுடன் அனைவரும் வருகை தந்திருக்கும் எம் தாய்மார்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளை சிறப்பித்து கொடுத்த ஒளி அமைப்பாளர்கள், மேடை அலங்காரம் செய்தோர், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் உணவு தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக
சின்ன சின்ன விஷயங்களை வைத்து மகிழ்ச்சியாக பழகி கற்றுக்கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு முழு உருவம் கொடுத்து செதுக்குகின்ற சிற்பிக்கு முழுமையாக தங்களை அளித்து பூக்களைப் போல சிரித்த முகமாய் தேனீக்களைப் போல சுறுசுறுப்பாய் எம் எழுச்சி மையத்தை வலம் வந்து கடந்த நாட்களாக பயிற்சியினை எடுத்து தங்கள் நடனத்தால் இவ்விழாவினை முழுமை பெற செய்த எம் மாணவ கண்மிகளுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.